தனியா பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நாங்க என்ன தமிழ்நாட்டு முதல்வர் பதவியா குடுத்துருக்கோம்? உங்க ஹஸ்பண்ட் எப்படி தனியா சமாளிப்பாரு? அவரால தனியா ஃபேமிலிய பார்த்துக்க முடியுமா? இந்த மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் நான் எப்ப ட்ரிப் போகும்போதும் என்னைய பார்த்து நெறைய பேர் கேட்கிற கேள்விகள். இல்ல எனக்கு புரியல. எப்படி சமாளிப்பாருன்னா? எப்படி பார்த்துப்பாருன்னா? அவர் என்ன தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பதவியா பார்த்துக்க போறாரு? அவரோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ அவர் பார்த்துக்க போறாரு. அவரோட குழந்தைங்கள அவர் பார்த்துக்க போறாரு. இதுல என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்க போது? இது சப்போர்ட்லாம் கிடையாது. இது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஃபேமிலில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. நான் ட்ரிப் போகும்போது, என்னோட ஃபேமிலில என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபியூ டேஸ் லீவ் போட்டு, குழந்தைங்கள வீட்ல இருந்து பார்த்துக்கிட்டாரு. என் கூட வந்த என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவருக்கு லீவ் கிடைக்கல. ஸோ, அவர் குழந்தைய ஆஃபீஸ்க்கே கூட்டு போயிட்டாரு. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் 4 டேஸ். அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, "ஒரு 2 நாளைக்கு மட்டும் ஏதாவது போலீஸார வச்சுட்டு போயிருமா, மித்த 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு" சொன்னாரு. செகண்ட் ட்ரிப் போகும்போது, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ என்ஜாய் பண்ணிட்டு வான்னு" சொன்னாரு. தேர்ட் ட்ரிப் போகும்போது, என் குழந்தைங்கள மட்டும் பார்த்துக்கிறது இல்லாம, என் கூட ட்ரிப் வந்த என் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்ல பார்ட்டி வச்சாரு. குழந்தைங்களோட அப்பா தனியா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.